இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பேரிட்டிவ் ப்ரீவியஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நரேந்திர மோடி வந்து நல்ல ஸ்ட்ராங்கான லீடர் தான். ஸோ, இப்போ நடந்துட்டு இருக்கிற சினாரியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது, இப்போ எல்லாருமே எல்லா கண்ட்ரியுமே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்காங்க. ப்ளஸ் வந்து பயப்படுறாங்க. இந்தியாவோட வந்து ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோ இருக்கு. ஸோ, அப்படி கம்பேர் பண்ணும்போது இவர் வந்து ஸ்ட்ராங்கான லீடர் தான். நமது பாரத நாட்டுக்கு தற்போதைய நிலைமையிலேயே இல்லைன்னா எப்பொழுதுமே எனக்கு தெரிஞ்சு நரேந்திர மோடி மாதிரி ஒரு பிரதமர் வந்து கண்டிப்பாக தேவைப்படுறது. ஒரு போல்டான டிசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பிரதமர் நம்மளுக்கு நம்ம நாட்டுக்கு கண்டிப்பாக தேவை. அது இவர் திறம்பட செஞ்சுட்டு இருக்காரு. இவர் இருந்திருந்தா இந்த நேரத்துல வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னா நீங்க யாருன்னு சொல்லிருக்கீங்க? வாஜ்பாய். வாஜ்பாய். எதனால? அவரை எதிர்த்து போரிடுவாரு, பதிலடி கொடுப்பாரு. நமக்கு ஒரு ஆபத்து வந்தா அதை தக்க பதிலடி கொடுப்பாரு. அதாவது அந்தந்த காலகட்டத்துல வந்து எல்லாருமே அவங்கவுங்களுடைய நாட்டுப்பற்றை காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல இவரை விட்டா வேற யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவானதுங்கிறது இப்பதான் தெரிகிறது. என்னன்னா இவர் வந்து எல்லா கண்ட்ரிஸ்க்கும் வைடு டிராவல். ஆனா இவர் வைடு டிராவல் போச்சு ஒரு நல்ல கண்ட்ரியோட பரிச்சயம் வச்சுக்கணுங்கிறதுக்காக போயிருக்காருங்கிறது நிறைய பேருக்கு எந்த அளவுல சிந்தனையில மாற்று கருத்து இருக்கக்கூடும். ஆனால் இவரை பொறுத்தவரையிலும் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், தீவிரவாதம் எந்த இடத்துலயும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனசுல வச்சுட்டு தான் எல்லாத்தையும் ஒரு நட்பு உறவை ஏற்படுத்தி கொண்டாரு. அதனால இவர் வந்து இந்த சமீபத்துல நடந்த ஒரு 2 வாரம் முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை மனசுல நினைச்சுன்னா அவருக்கு மனசு ரொம்ப பொறுக்கல. பார்த்தாரு. அதான் சிந்தூர் பாவம் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து அந்த இது சின்ன பொண்ணு பாவம், அது வந்து அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆனது அவருக்கு மனசுல பொறுக்க முடியாம போனதுனால உடனே ஆக்ஷன் எடுத்த. இந்த மாதிரி ஆக்ஷன் இது வரலும் யாருமே எடுத்தது கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆத்மார்த்தமான ஒரு வெளிப்பாடு.